வணக்கம் மாணவர்களே. நம்ம இப்போ 10ஆம் வகுப்பு கணித பாடத்தில் எண்களும் தொடர் வரிசைகளுங்கிற அத்தியாயத்தில் பயிற்சி 2.2ல் ஃபஸ்ட்டு கணக்கு பார்க்குறோம். ஓர் எண் ஓர் இயல் எண் எனில் அந்த எண் மதிப்புகளுக்கு 4 எண்ணானது 6 என்ற இலக்கத்தை கொண்டு முடியுமா? கொஸ்டின் மார்க் முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எண் ஒரு இயல் எண். எண்னா என்ன அர்த்தம்? என் = 1 2 3 4ன்னு எழுதிக்கோங்க. எண்ணுன்னா என்ன அர்த்தம்? 1 2 3 4ன்னு எடுத்துக்கோங்க. 1 2 இயல் எண்ணா என்னது? 1 2 3 4 போய்கிட்டு இருக்கோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? எண் மதிப்புகளுக்கு 4 எண்ணானது. அப்படின்னா 4 எண் 4 இருந்து எப்படி எழுதலாம்? 2 × 2 எழுதலாமா? எண்ணை மேலே போட்டுக்கோ. அப்படின்னா என்ன வரும்? 2 n × 2 n. இப்போ 2ஆனது 4 எண்ணின் ஒரு காரணி. அது நம்மளுக்கு தெரியும். 2ஆனது 4 எண்ணின் ஓர் காரணி. அப்போனா எப்பயுமே 4 எண் எப்படி இருக்கணும்? ரெட்டை எண்ணாக தான் இருக்க முடியும். 4 எண் எப்படி இருக்க முடியும்? ரெட்டை எண்ணாக தான் இருக்க முடியும். ஓகேவா? therefore எண்ணானது எப்பொழுதும் ரெட்டை எண். அந்த இலக்கம் எதில் முடியணும்? மற்றும் அது எதில் முடியும்? இப்போ 4 2ன்னு கொடுத்தா 16. 4 4ன்னு கொடுத்தோம்னா என்ன வரும்? 256. அது என்னது? 6ல் தான் முடியும். ஓகேவா? 4 இல்லைன்னா 6ல் முடியும். மற்றும் 4 எண்ணானது எப்பொழுதும் ரெட்டை எண் மற்றும் 6ல் முடியும். 6ல் முடியும். இப்போ எப்படி எழுதலாம் நம்ம? இப்போ n = 2 4 6 8 உதாரணத்துக்கு எடுக்கிறோம். இப்போ 4 × 2 அப்படின்னு என்ன வரும்? 16. 4 × 4ன்னா என்னது? 16 × 16 256. அடுத்து 4 × 6ன்னு கொடுக்குறோம். அப்புறம் என்னது? 256 × 16ங்கும்போது 4096. அப்படி போயிட்டே இருக்கும். அப்படின்னா அந்த இது இரட்டை எண் இருக்கிறது எல்லாமே எதில் முடியும்? 6ல் தான் முடியுது. நம்ம கணக்கு என்னது? 4 எண்ணானது 6 என்ற இலக்கத்தை கொண்டு முடியும். முடிஞ்சிருச்சா? therefore n = 2 4 6 8 அப்படி போயிட்டே இருக்கும். நம்ம எவ்வளோ எது கொடுக்குறோமோ 10 எவ்வளோ கொடுத்தாலும் அது எதில் முடியும்? 6ல் தான் முடியும். புரியுதா மாணவர்களே? அடுத்த கணக்கில் சந்திப்போம்.